ज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथमह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साकृतिं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहनललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोभिः कान्द राधाकान्द नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपाचिन्देभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं चतुर्जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठके मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण माताजी, प्रणव माताजी। प्रणाम माताजी। हरे कृष्णा। இன்னைக்கு நாம ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பார்க்க போறது 3வது ஸ்கந்தம், முதல் புத்தகம், அத்தியாயம் 12, பதம் 20. மைத்ரேய உவாச்ச. ஹரே கிருஷ்ணா. करेक्ट माताजी. ओके माताजी. ओके। एवम् आत्मभुवादिष्ट परिक्रम्य क्राम्पतिं पाडं यदि अमुम् आमत्र्य विवेश तपसेवनम्. மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ மைத்திரேயர் கூறினார், இவ்வாறு தனது தந்தையான பிரம்மதேவரால் கட்டளையிடப்பட்ட ருத்திரன் வேதங்களின் குருவான பிரம்மதேவரை சுற்றி வந்தார். அவரது ஒப்புதலை வார்த்தைகளினால் தெரிவித்த பிறகு அவர் தவம் செய்வதற்காக வனத்தினுள் புகுந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப எப்படி பிரம்மதேவர் முதல்ல 4 குமாரர்களை படைத்தார். 4 குமாரர்கள் சனகர், சனந்தர், சனாதனர். அந்த சனத்குமாரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்று நாங்க பிரஜாபதிகள் ஆகல, எங்கனால குடும்பஸ்தர்கள் ஆக முடியாது அப்படின்னு சன்னியாசம் எடுத்துட்டாங்க. அப்ப பிரம்மதேவருடைய மானசீக புத்திரர்கள் அப்படி போகும்போது அவர் நெற்றியிலிருந்து கோபமாக ஒரு ஜீவனை படைக்கிறார். அவர்தான் ருத்ரர். அப்ப ருத்ரர் ரொம்ப அகோரமா இருக்கார். ஏன்னா ருத்ரர் கோபத்துல தமோ குணத்திலும் குணத்தின் பிரதிபலிப்பா பிறந்ததுனால அவர் ரொம்ப கோபமா இருக்கார். அவரும் அந்த மாதிரி படைப்பையே ஏற்படுத்துறார். அவர் கொஞ்சம் விகாரமான உருவங்களை எல்லாம் படைக்கிறார். அப்போ அந்த பூதகணங்கள் எல்லாமே பிரம்மதேவரோட படைப்பை அழிக்கிறாங்க. அதனால படைப்பை உருவாக்க சொன்னா, நீ படைப்பை அழிக்கும் விதமாக படைக்கிறையே, அதனால நீ படைப்பு தொழிலை பண்ண வேண்டாம், நீ போய் ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணு, உனக்கு சரியான நேரம் வரும்போது நீ செயல்படலாம், பகவானுக்கு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் வார்த்தைகளை அவர் ஒத்துக்கிட்டு அவர் தவம் செய்யறதுக்காக வனத்துக்கு போறார். பதம் 21. அதாபித்யாதத சர்க்கம் ச புத்ரா பிரஜீரே பகவத் சக்தி யுக்தஸ்ய லோகசந்தான ஹேதவஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட பிரம்மதேவர் உயிர்களை படைக்க வேண்டியதை மனதில் கொண்டு ஜன பெருக்கத்திற்காக 10 புதல்வரை படைத்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்ப முழுமுதற் கடவுளால் அதிகாரம் அளிக்கப்பட்ட, அப்போ இங்க சக்தி ஆவேச அவதாரம் கூட சொல்லலாம் பிரம்மதேவரை. ஏன்னா அவர் பகவான் சக்தி கொடுத்தா மட்டும்தான் அப்படி படைப்பு தொழிலை பிரம்மதேவர் மேற்கொள்ள முடியும். அப்ப ஜனப்பெருக்கத்திற்காக அவர் 10 புதல்வர்களை படைக்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 22. மரீச்சிரத்ரி அங்கீரஷௌ புலஸ்திய புலக கிருது
भृहुरी वशिष्ठो दशश्च दशमस्तंत्र नारद நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. கண்டம் 3.1 அத்தியாயம் 12 பதம் 22. ஏசி பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜே. மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. மர்ச்சி அந்திரி அங்கிரசௌ புலஸ்தியர் புலகர் கிந்து கிருது பிருகு வசிஷர் தஷன் முதலிய புதல்வர்களும் 10வதாக நாரதரும் பிறந்தனர். பொருளுரை. இப்பிரபஞ்சத்தினை படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முறைகள் யாவுமே பந்தப்பட்ட ஆத்மாக்களை வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுள் அடைவதற்காக அவர்கள் கொடுக்கப்படும் ஒரு சந்தர்ப்பமே ஆகும். தனது படைக்கும் தொழிலுக்கு உதவியாக இருப்பார் என்றே பிரம்மதேவர் ருத்ரனை படைத்தார். ஆனால் ருத்ரனோ எடுத்தவுடனே படைத்தவை அனைத்தையும் அழிப்பதில் ஈடுபட்டார். அதனால் இவ்வழிவு வேலைகளை நிறுத்தும்படி அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். அதனால் பிரம்மதேவர் தன் மக்களை கொண்ட மற்றொரு பிரிவை படைத்தார். அவர்களோ பெரும்பாலும் நன்மக்களை கொண்ட மற்றொரு பிரிவை படைத்தார். எது மாதாஜி? அதனால் இவ்வழிவு வேலைகளை அழிவுதான் மாதாஜி. அது கரெக்ட் மாதாஜி. நான் படிங்க, நீங்க மேல படிங்க. ஓகே. நிறுத்தும்படி அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். அதனால் பிரம்மதேவன் நன்மக்களை கொண்ட மற்றொரு பிரிவை படைத்தார். அவர்களோடு பெரும்பாலும் லௌசீக பலந்தரும் செயல்களில் பட்டுடையராக இருந்தனர். உலகில் சார்ந்த பலந்தரும் செயல்களில் பட்டடைய நற்புத்திரிகளை மீண்டும் படைத்தார். பகவானுக்குரிய பக்தி தொண்டு செய்யாது பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பயனடைய முடியாது என்பதை நன்கு உணர்ந்திருந்த பிரம்மா இறுதியில் தனது மதிப்பு மிகுந்த மைந்தனான நாரதரை பெற்றெடுத்தார். இவரே அனைத்து உன்னதமானவர்களுக்கும் உயர்ந்த ஆன்மீக குருவாவார். பௌதிகமான எதனையும் பக்தி தொண்டின் பாதையானது எப்பொழுதும் அது என்ன மததி கரெக்டா சாராததாக இருந்த போதிலும், பாதையானது எப்பொழுதும் சாராததாக இருந்த போதிலும் பகவானுக்குரிய பக்தி தொண்டு புரியாது. ஒருவன் எத்துறையில் எச்செயலிலும் வளர்ச்சி காண முடியாது. பகவானுக்குரிய உன்னத அன்பு தொண்டினால் மட்டுமே வாழ்வின் உண்மையான லட்சியத்தை அடைய முடியும். இவ்வாறு சீமன் நாரத முனிவரால் செய்யப்பட்ட பக்தி தொண்டே பிரம்மதேவரின் புதல்வர்களை அனைவர் செய்ததை காட்டிலும் உயர்ந்ததாகவே விளங்குகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முறைகள் எல்லாமே பந்தபத்த ஆத்மாக்கள் வீடு பேறு பெறதுக்காக பகவானால கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். இந்த ஜட உலகத்தை எதுக்கு படைத்தார் அப்படின்னா, நம்ம திரும்ப நம்மளோட சொந்த வீட்டுக்கு போறதுக்கு. இது வாடகை வீடு. இங்க நாம எப்பவுமே குடியிருக்க முடியாது. அப்ப மாயாதேவி நம்மள தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. இது துக்காலயம். இங்க துக்கங்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். அப்ப இன்பம் என்பது ஒரு பகல் கனவு மாதிரி. அது எப்படி சோப்பு குமிழ் மாதிரி உடனே உடைஞ்சு போயிடும். இன்பங்கிறது நம்ம இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. ஆனா நம்மளுடைய கற்பனைக்கு மனம் பரம் காரணம். அப்படி இந்த உலகை பகவான் படைக்கிறார். ஏன்னா அவரை விட்டு பிரிஞ்சு நம்ம அனுபவிக்கணுங்கிறத நம்ம ஒரு விளையாட்டு பொம்மை கொடுக்கற மாதிரி நம்மளுக்கு இந்த ஜட உலகை பகவான் கொடுத்திருக்கார். அப்ப ருத்ரன் இங்க படைக்கிறதெல்லாம் அழிக்கிறதுல ஈடுபடுறார். ஏன்னா அவர் பிரம்ம கோபமா இருக்கும்போது நெற்றிக்கண்ணுல தோன்றதுனால அவர் அழிக்கிறதுல ஈடுபட்டிருக்கார். ஆனா பிரம்மா சொல்றார், தயவு செஞ்சு இதை நிறுத்திட்டு நீ போய் தவம் மேற்கொள்ள அப்படின்னு. அப்போ பிரம்மதேவர் இந்த பகவானுடைய சேவைக்காக மற்றொரு பிரிவை படைக்கிறார். அவர்கள் பெரும்பாலும் லௌதிக பலன் தரும் செயலில் பற்றுடையவர்களாக இருந்தனர். இப்ப ஒருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஆன்மீகமா படைக்கிறார், இன்னொருத்தர் பௌதிகமா. ஏன்னா அவங்க விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக பௌதிகமா இங்க நிறைய பேரை படைக்கிறார். அவங்க எல்லாம் இங்க உண்பது, உறங்குவது, உடல் உறவு கொள்ளுவது, பாதுகாத்து கொள்ளுவது அப்படிங்கிற வேலையில் இருப்பாங்க அவங்க எல்லாம்.
அப்ப பௌதிகமான செயல் செய்யறவங்க அவங்க எல்லாம். உலகில் சார்ந்த பலன் தரும் செயல்களை உலகில் சார்ந்த பலன் தரும் செயல்களில் பற்றுடைய நற்புத்திரர்களை மீண்டும் படைத்தார். அப்ப பலன் தரும் செயல்னா என்ன? கர்ம காண்டம். பகவானுக்குரிய பக்தி தொண்டு செய்யாது பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பயனடைய முடியாது என்பதை நன்கு உணர்ந்திருந்த பிரம்மா இறுதியில் தன் மதிப்பு மிகு மைந்தனான நாரதரை பெற்றெடுத்தார். நாரத முனிவர் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து திரிகால ஞானின் மட்டுமல்ல, சகல லோக சஞ்சாரி, எல்லா லோகங்களிலும் சஞ்சரிக்கக்கூடியவர். நாமெல்லாம் ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகம் போனோம்னா இந்த உடலை வச்சுட்டு போக முடியாது. ஆனா நாரதர் வந்து பௌதிகமான உடல் கிடையாது, அவருக்கு ஆன்மீக உடல். அதனால எல்லா லோகத்துக்கும் போவார். அவர் வந்து உன்னத குருவா இருக்கிறார். இப்ப நாரதர் வந்து பிரம்மாவோட நேரடி புத்திரர் அப்படிங்கிறதுனால பிரம்மாட்ட இருந்து நேரடியாக நாரதருக்கு உபதேசம், நாரதர்கிட்ட இருந்து இப்படி படிப்படியா வியாச தேவர், அப்படி படிப்படியா நம்மளோட பரம்பரை வளர்கிறது. அதனால அவர் வந்து உன்னதமான ஒரு ஆன்மீக குரு. ஏன்னா நாரதர் நிறைய பேருக்கு பக்தி சக்தி, அவருக்கு பக்தி சக்தி கொடுக்கிறார். நிறைய பேருக்கு அந்த பக்தியை எடுத்து கொடுக்கிறார். நாரதரை வந்து குருவாய் கொண்டவர்கள் எல்லாருமே உயர்ந்த நிலையை அடைகிறாங்க. இப்ப பௌதிகமான எதையும் பக்தி தொண்டின் பாதையானது எப்பொழுதும் சாராததாக இருந்த போதிலும் பௌதிகமான எதையும் பக்தி தொண்டு சார்ந்திருக்காது. ஏன்னா பக்தியை சார்ந்துதான் பௌதிகமே இருக்கு. பாத்தீங்கன்னா பகவானை நம்பாம யாராலையும் எந்த காரியத்திலும் வெற்றி அடைய முடியாது. அதுதான் பௌதிகத்தோட புரிதலே என்ன, கடைசியில ஆன்மீகம்தான். ஆனா ஆன்மீகம் வந்து அதை சார்ந்து கிடையாது, பௌதிகத்தை சார்ந்து கிடையாது. ஆனாலும் இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற நாம பௌதிக பொருட்களை கொண்டே, பௌதிக புத்தியை கொண்டு பகவானுக்கு சேவை செய்யணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிறது ஆன்மீக உலகத்துல இல்ல, ஆன்மீக உலகத்துல இருக்கிறது பௌதிக உலகத்துல கிடையாது. அப்ப எப்படி பகவானுக்கு சேவை செய்யறது? நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதி அப்படின்னு இங்க இருக்கிற பொருட்களை கொண்டே பகவானுக்கு நாம சேவை செய்யறோம். எனது கண்களால பகவான் விக்கிரகத்தை பார்க்கிறேன், எனது கைகளால் அவருக்கு சேவை செய்யறேன், காதுகளால் அவரை பற்றிய பெருமைகளை கேட்கின்றேன், கால்களால் அவர் கோயிலை நோக்கி செல்கின்றேன், கைகளால் அவருக்கு பல பூக்களை பறிக்கின்றேன். இப்படி பல சேவைகளை நாம புரியறோம். அப்ப எல்லாமே இங்க இருக்கிறது பௌதிக பொருட்கள் தான். அப்ப பௌதிக வார்த்தைகளை கொண்டே அவரை புரிய நாம முற்படுகின்றோம். ஏன்னா நம்மளுக்கு ஆன்மீகத்துல இருக்கிற வார்த்தைகள் இங்க கிடையாது. ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா உயர்ந்த லோகங்களையே சான்ஸ்கிரிட் தான் பேசுவாங்க. ஆனா நம்ம லாங்குவேஜ்ல நம்ம பகவானை பத்தி ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியுற மாதிரி ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற உயர்ந்த குருமார்கள் நம்மளுக்கு வழிகாட்டி இருக்காங்க. அப்ப அந்த வார்த்தைகள்லாம் பௌதிகமானதாக இருந்தாலும் பகவானை பற்றி பேசும்போது அது ஆன்மீகமயமாக்கப்படுகின்றது. இப்ப நம்ம செல்போன் இருக்கு, நாம வந்து இதுல யூடியூப் பார்த்தோம், இல்ல கூகுள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுல பௌதிகமா நம்ம போயிடுவோம். வேண்டாத விஷயங்கள், நம்ம பாவகாரியங்கள் செய்ய அது தூண்டும். ஆனா இந்த செல்போனை வச்சு இப்ப நாம எல்லாம் பகவானை பத்தி பேசுறதுனால இது ஆன்மீகமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரிதான் ஒவ்வொன்றுமே நாம வந்து ஆன்மீகமாக்கலாம். இப்ப பேனா இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு அக்கௌண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணினீங்கன்னா அது பௌதிகம். இல்ல பகவானை பற்றி ஒரு ஸ்லோகம் எழுதுறதுக்கு பயன்படுத்தீங்கன்னா, இல்ல ஏதாவது பகவானுடைய பாகவதம், பகவத்கீதை அந்த மொழிபெயர்ப்புல ஈடுபட்டிருந்தாலோ அது ஆன்மீகமாக்கப்படுது. இப்படித்தான் ஒவ்வொரு பொருளும் ஆன்மீகமாக்கப்படுது. அப்ப பகவானுக்குரிய அன்பு தொண்டில் மட்டுமே வாழ்வின் உண்மையான லட்சியத்தை அடைய முடியும். இவ்வாறு ஸ்ரீமன் நாரத முனிவரால் செய்யப்பட்ட பக்தி தொண்டே பிரம்மதேவரின் புதல்வர்கள் அனைவர் செய்ததை காட்டிலும் உயர்ந்ததாக விளங்குகின்றது. ஏன்னா அவர் நேரடியா பக்தி தொண்டில் ஈடுபட்டார். இப்ப 4 குமாரர்கள் கூட முதல்ல அருவவாதிகளா இருந்து அப்புறம் கிஞ்சல்க மிஸ்ர துளசி மகரந்த வாயு ஹந்தர் ஹகர விவரேன சகார தேசம் சங்சோபம் அசர ஜூசாம் அபிசித்த தன்வோ அப்படின்னு சொல்லி துளசியை நுகர்ந்ததுனாலதான் அவங்க பக்தர்கள் ஆனாங்க. முதல்ல அருவவாதிகளாத்தான் இருந்தாங்க. ஆனா இங்க வந்து நாரதர் நேரடியாக பக்தி தொண்டில் ஈடுபட்டார். அடுத்தது பதம் 23. உத்சங்கா நாரதோ ஜத்யே தசோ அங்குஷ்டாத ஸ்வயம்புவ பிரணாத் வசிஷ்ட சஞ்சாதோ பிருகுத்வசி கராத் கிருதுஹு. நான் படிக்கிறேங்க மாதாஜி.
படிங்க. மாதாஜி நான் படிக்கிறேன் ஓம் மாதாஜி. நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ அடுத்தது படிங்க பகவதே மாதாஜி. வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவரது உடலின் மிகச்சிறந்த பகுதியான சிந்திக்கும் தன்மை உடைய உள்ளத்திலிருந்து நாரதர் பிறந்தார். வசிஷ்டர் அவரது சுவாசத்திலிருந்தும், தசன் அவரது கட்டை விரலிலிருந்தும், பிருகு முனிவர் அவரது தொடு உணர்ச்சியிலிருந்தும், கிரது முனிவர் அவரது கரத்தினின்றும் தோன்றினார். பொருளுரை. நாரத முனிவர் பிரம்மதேவரின் முதிர் சிந்தனையிலிருந்து பிறந்தவர் ஆவார். ஏனெனில் அவர் தான் விரும்பியவர்களிடமிருந்து பரமபுருஷ பகவானையே கொண்டு செல்லும் திறன் பெற்றவர் ஆவார். தேவஞானத்தாலேயே தவங்களினாலே முழுமுதற் கடவுளை உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் தூய பக்தரான நாரதர் தனது விருப்பத்தின் பேரில் பரமபுருஷ பகவானையே கொண்டு செல்லக்கூடியவர் ஆவார். நாரதர் என்னும் சொல்லே பரமபுருஷ பகவானை வழங்கும் வல்லமை பெற்றவர் என்றே பொருளாகும். நார என்றால் பரமபுருஷ பகவான் என்றும், தா என்றால் கொண்டு செல்லக்கூடியவர் என்றும் பொருளாகும். பரமபுருஷ பகவான் ஒரு பொருள் என்றும், அவரை நாரதர் பிறருக்கு கொண்டு போய் கொடுக்கிறார் என்றும் நாம் பொருள் கொள்ளக்கூடாது. பகவான் மீது அன்புடைய ஒருவன் தான் விரும்பியவாறு பகவானுக்கு தாயாகவோ, தந்தையாகவோ, சேவகனாகவோ, நண்பனாகவோ அல்லது காதலனாகவோ பகவானுக்கு பக்தி தொண்டை நாரதர் அவனுக்காக எடுத்துச் சொல்வார் என்பதே இதன் பொருளாகும். அதாவது முதற்கடவுளை அடைவதற்குரிய உயர்ந்த வழியான பக்தியோக பாதையினை அடையச் செய்பவர் நாரத முனிவர் மட்டுமே என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ நாரதர் இங்க பகவானுக்கு தொண்டு செய்வதில் ஈடுபட்டிருக்காரு. எப்படிப்பட்ட தொண்டு அப்படின்னா, தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே அப்படின்னு அவர் எப்படி பக்தராயி அந்த இன்பத்தை அனுபவிக்கிறாரோ அது போல மற்றவர்களையும் பக்தர்களாக்கின்றார். இப்ப நாரத முனிவர்கள் கூட சங்கம் வச்ச எல்லாருமே அவங்க தூய பக்தி தொண்டை கையில எடுத்துடுறாங்க உடனே. அதுதான் சாது சங்கம். ஒரு சாதுவோட சங்கமானது எப்போ ஒரு நொடி பொழுதுல அவங்களுடைய ஸ்பரிசக்காற்று பற்றா கூட நம்மளுக்கு அந்த பக்தி தொத்திரும். சாது சங்கே லவ மாத்திர சாது சங்கே சர்வசாஸ்திர ஹொய். அப்ப லவ மாத்திரம் ஒரு செகண்டுக்கும் கம்மி தான் லவ மாத்திரம். அந்த ஒரு செகண்ட்ல எல்லாருமே அவங்க தூய பக்தர்களோட சங்கத்தை எடுத்துட்டாங்கன்னா உடனே பக்தர்கள் ஆயிடுறாங்க. அப்போ இங்க நாரத முனிவர் தேவர்கள் கூட அவர் சாபம் கொடுத்திருக்கார். இப்போ குபேரர்களோட மகன்கள் 2 பேருக்கு சாபம் கொடுத்தார். ஆனா இவர் கொடுக்கிற சாபம் நன்மையிலேயே போய் முடியுது. ஏன்னா அவங்க பல பிறவிகளை எடுத்து பகவான்கிட்ட போகணுங்கிற ஒரு பிராப்தம் இருந்தாலும் நாரத முனிவரோட சாபத்தினால ஒரே பிறவியில அசோக மரமா பகவானோட வீட்டு முற்றத்துல அவங்க அசோக மரமா பகவானால தகர்ந்து கீழே விழுகிறாங்க. உடனே அவங்க தங்களோட ஸ்வரூபம் எடுத்து பகவானை பார்த்து அந்த மகிழ்ச்சியிலேயே அவங்க பகவானோட லோகத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா பகவானை காண்பது ரொம்ப எளிதான காரியம் கிடையாது. 1000 ஆண்டுகள் தவம் செய்வர்கள் கூட பார்க்க முடியாது பகவானை நேரடியா. அப்போ நாரத முனிவரோட சாபத்தினால அவங்க ஒரே பிறவியில போயிடுறாங்க. அது போல நிறைய இன்னும் பார்க்கலாம். மிருகாரி அவர் மிருகங்களை எல்லாம் ரொம்ப கொடுமையா வதம் செஞ்சு கொல்றதுல ஒரு இன்பத்தை அனுபவிச்சாரு. ஆனா நாரத முனிவர் சொன்னாரு, இது ரொம்ப பாபகரமான காரியம் நீ செய்யறது, அதனால இதை விட்டுட்டு நீ தவம் பண்ண அப்படின்னு சொல்லி உடனே அவர் அந்த சாது பகவானுடைய பக்தனுக்கு, ஏன்னா பகவானுடைய பக்தர்களை கண்ட யாருமே அவ்வளவு சீக்கிரம் தங்களுடைய மொட்டத்தன்மையை காட்ட மாட்டாங்க. அவங்கள பார்த்த உடனே எப்படி ஒரு பாம்பாட்டி ஹரே கிருஷ்ணா பாம்பாட்டி அந்த மகுடம் ஊதுன உடனே பாம்பு மயங்கிருது. அது போல ஒரு சாதுவை பார்த்த உடனே ஒரு கொடிய குணம் கொண்டவன் கூட அவனது குணத்தை விட்டுட்டு அந்த பக்தனிடம் மயங்கிடுவான். அப்ப அவங்க சொல்றத உடனே கேட்டுட்டான் மிருகாரி. அவங்க இந்த மாதிரி நாரத முனிவர்களோட சங்கம் கொண்ட தீயவர்கள் கூட தூய நிலைக்கு வர்றாங்க. அப்போ பிரம்மதேவர் உடல்ல இருந்து
உள்ளத்துல இருந்து முதல்ல நாரதர் வரார், அப்புறம் வசிஷ்டர் சுவாசத்துல இருந்து வரார், தர்ஷன் கட்டை விரலில் இருந்து, பிருகு முனிவர் தொடு உணர்ச்சியிலிருந்து, கிருது முனிவர் அவர் கரத்திலிருந்து தோன்றினர். இப்படி பிரம்மாவோட அங்கங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு முனிவர்களும் வர்றாங்க. ஸ்லோகம் 24. புலகோனாபிதோ ஜக்ஞே புலஸ்தசய கர்ணயோ ருச்சிஹி அங்கீரோ முகதோ அசனோ அத்ரிர் மரீச்சிர் மனசோ அபவத். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே படிங்க கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. பிரணம்ஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பிரணாம். புலஸ்தியர் மொழிபெயர்ப்பு பொருளுரையும் தெய்வத்திராசா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாரேக்கி ஜெய். புலஸ்தியர் காதுகளில் இருந்தும், அங்கிரசு வாயிலிருந்தும், அத்திரி விழிகளிலிருந்தும், நரிசி மனதிலிருந்தும், உலகர் பிரம்மதேவர் நாபிலிருந்தும் தோன்றினார். அடுத்தது படிக்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஸ்லோகம் 25. தர்மஸ்தனாதோ யத்ர நாராயண ஸ்வயம் அதர்ம பிருஷ்டதோ யஸ்மான் மிருத்யுர்லோக பயங்கரஹ. மொழிபெயர்ப்பு சமய அறநெறியானது முழுமுதற் கடவுளான நாராயணர் உரையும் பிரம்மதேவரின் மார்பிலிருந்து தோன்றியது. சமயத்திற்கு புறம்பானவை அவரது திருஷ்டத்திலிருந்து தோன்றியது. உயிர்வாளிக்கு அச்சம் தரும் மரணமானது அங்கேதான் நிகழ்கிறது. பொருளுரை: முழுமுதற் கடவுளின் உறைவிடத்திலிருந்து சமய அறநெறிகள் தோன்றின என்று கூறப்பட்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஏனெனில் சமயம் என்றால் முழுமுதற் கடவுளுக்கான பக்தி தொண்டு என்றே பொருளாகும். இதனை பகவத்கீதையும் பாகவதம் உறுதி செய்கின்றன. பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கும் இறுதி அறிவுரை சமயத்தின் பெயரிலான அனைத்து அறநெறிகளையும் விட்டுவிட்டு ஒருவன் முழுமுதற் கடவுளை சரணடைய வேண்டும் என்பதாகும். ஸ்ரீமத் பாகவதமும் சமயத்தின் உயர்ந்த நிலை என்பது அது பகவானின் பக்தி தொண்டிற்கு இட்டு செல்வதே ஆகும் என்று உறுதி செய்கிறது. அப்பக்தி தொண்டே உள்நோக்கமற்றதும் பௌதிக தடைகளினால் கட்டுப்படுத்த முடியாததும் ஆகும். பகவானின் பக்தி தொண்டே சமயத்தின் உண்மை வடிவமாகும். மற்றவை எல்லாம் அதற்கு எதிரானவையே. இதயம் என்பது உடலில் ஒரு முக்கியமான அங்கமாகும். அதே சமயம் பிருஷ்டம் ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதியாகும். ஒருவன் தன் எதிரியினால் தாக்கப்படும் பொழுது அவன் அத்தாக்குதல்கள் அனைத்தையும் தனது பின்பகுதி தாங்கிக் கொண்டு தன் மரபின் மீது எந்த அடையும் இல்லாதவாறு தன்னை காத்துக் கொள்கிறான். சமயத்திற்கு புறம்பான அனைத்து நெறிகளும் பிரம்மதேவின் பின்பகுதியிலிருந்து பிறந்து வந்தன. ஆயினும் உண்மையான சமயமான பகவானுக்குரிய பக்தி தொண்டானது நாராயணனின் இருப்பிடமான அவரது மார்பிலிருந்து வந்ததாகும். பகவானின் பக்தி தொண்டிற்கு நம்மை இட்டு செல்ல எதுவுமே சமயத்திற்கு புறம்பானவே ஆகும். பகவானின் பக்தி தொண்டிற்கு நம்ம என்னவையெல்லாம் இட்டு செல்கின்றனவோ அவையே சமயம் என்று அழைக்கப்படும். ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தர்ம அர்த்த காம மோக்ஷ. தர்ம அப்படின்னா சமயம். அப்ப அந்த சமயம் அப்படிங்கிறது என்ன? பகவானிடமிருந்து நாராயணர் உரையும் முழுமுதற் கடவுளான நாராயணம் உரையும் பிரம்மதேவரின் மார்பிலிருந்து தோன்றியது. ஆனா சமயத்துக்கு புறம்பான்மையெல்லாம் அவரது பிட்டத்திலிருந்து தோன்றியது. பிட்டம் அப்படின்னாலே பின்பகுதி. அப்போ சமயத்தின் மூலமாக சரியாக சமயத்தை கடைபிடிப்பதன் மூலமாக தான் பகவானிடம் திரும்பி செல்ல முடியும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ சமயம் அப்படிங்கிறது வேதம், வேத அறநெறிகள், கர்மா. அந்த கர்மா அகர்மாவா விகர்மாவா இதையெல்லாம் நம்ம பாகுபடுத்தி பார்க்க தெரியணும். அப்பதான் நாம் செய்யும் செயல்கள் நம்ம எந்த மாதிரி செய்யறோம், பக்தி தொண்டா செய்யறோமா இல்ல விகர்மாவா செய்யறோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நல்ல செயல்களை செய்ய முடியும். அடுத்தது பதம் 26. ஸ்ருதி காமோ பிரப குரோதோ லோபஸ்ஸா சாதர தச்சனா தச்சதாத் ஆஸ்யாத் வாக்சின்த்வோ மேத்ரான் நிருதி பாயோர் அஹாஸ்ரய. நான் படிக்கிறேன் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம். மொழிபெயர்ப்பு ஆசா பக்தி வேதாந்தர் சுவாமி சிலர் பிரபாத் கி ஜெய். பிரம்மதேவரின் இதயத்திலிருந்து காமமும், புருவங்களுக்கு இடையிலே இருந்து குரோதமும், உதடுகளின் வழியாக பேராசையும், வாயிலிருந்து வாக்கும், ஆண் குறியிலிருந்து கடலும், அனைத்து பாவங்களுக்கும் ஆதாரமாக விளங்கும் எரு வாயிலிருந்து இழிந்து வெறுக்கத்தக்க செயல்களும் தோன்றின. பொருளுரை: மன யூகத்தின் சிந்தனையிலும் ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவாக இருக்கின்றது. எனவே இம்மை கூறிய கல்வியிலும் கேள்விகளிலும் ஒருவன் என்னதான் மிகச்சிறந்து விளங்கினாலும் மனம் போன போக்கிலிருந்து அவன் ஒரு நாளும் விடுதலை பெற முடியாது. ஆகையினால் பகவானுக்குரிய பக்தி தொண்டு புரிவதற்கு ஒருவன் முன்வர தனது
இழிச்செயலிலிருந்து மீதி இருக்கும் இச்சையிலும் காமத்தையும் அவன் விடுவது என்பதும் மிகவும் கடினம். அவனது ஆசை மற்றும் கீழ்த்தனமான நிறைவேறாத பொழுது மனதிலிருந்து பிறக்கும் சினமானது புருவங்களுக்கு மத்தியில் இருந்து வெளிப்படுகின்றது. அதனால்தான் சாதாரண மனிதன் தங்களது மனத்திறனினை புருவங்களுக்கு மத்தியில் வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றன. ஆனால் பகவானின் பக்தனோ தங்கள் மனதை முழு முதற் கடவுளில் அமர்வதற்கு இடமளிப்பதற்காக பயிற்சியினை ஏற்கனவே பெற்றுவிட்டான். ஆசை அருமின் என்னும் கோட்பாடானது ஏற்றுக்கொள்ள தக்கதன்று. காரணம், மனதினை ஆசையற்றதாக ஒருவராலும் செய்ய முடியாது. ஆசை அருமின் என்னும் பரிந்துரைக்கப்பட்டதென்றால் ஆன்மீக மேன்மை அளிக்கும் பொருட்களின் மீது ஏன் ஆசை கொள்ளக்கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய பக்தன் எப்பொழுதும் அவரை தன் மனதில் வைத்திருக்கின்றான். ஆதலால் அவன் ஆசைகளை அற்றவனாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. காரணம், அவன் அனைத்து ஆசைகளும் பகவானுக்குரிய தொண்டில் மீதியே இருக்க வேண்டும். கல்வி தெய்வமான சரஸ்வதியின் பிறப்பிடமான பிரம்மதேவர் நாவாகும். சரஸ்வதியின் அருள் கடாட்சமும் பெற்றவனாக இருந்த போதிலும் அவன் இதயம் முழுவதிலும் காம உலகில் ஆசை நிரம்பி அவனது இரு புருவங்களுக்கு மத்தியில் இருந்தும் சினத்தின் அறிகுறி தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு. இம்மையில் ஒருவன் கல்வி அறிவும் உடையவனாக இருக்கலாம். அதனாலேயே அவன் சினம் மற்றும் காமம் என்றும் இரண்டிலும் இழிவுச் செயல்களில் இருந்து விடுதலை பெற்று விட்டான் என்று கூற இயலாது. எப்பொழுதும் பகவான் சிந்தனையில் ஆழ்ந்து சமாதி நிலையில் இருக்கும் தூய பக்தன் ஒருவனிடம் மட்டுமே நற்குணங்களை நாம் எதிர்பார்க்க முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க பிரம்மதேவர் இதயத்தில் இருந்து காமமும், புருவங்களுக்கு இடையில குரோதமும், உதடு வழியே பேராசை, இப்படி ஒவ்வொன்னா பிறக்குது. அப்ப இங்க சில பிரபுபாதர் பொருளுரையில என்ன சொல்றாருன்னா, மனம் போன போக்கில நாம விடுதலை பெற முடியாது. ஏன்னா நம்ம மனம் நம்மளுக்கு மன யூகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய கற்பனைகளை, இப்படி செஞ்சா நாம நல்லா இருக்கலாம், அப்படி செஞ்சா நல்லா இருக்கலாம்னு. ஆனா இந்த ஜட உலகில நாம நினைக்கிற மாதிரி எதுவுமே நல்லது கிடையாது. நாம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த உடலுக்குரியது. ஆனா ஆத்மாவுக்குரிய எதையுமே நாம செய்யறது கிடையாது. ஏன்னா ஆத்மாதான் நிரந்தரமானது. அப்ப பக்தி தொண்டு பண்ணினா மட்டும்தான் காமத்திலிருந்தும் இச்சையிலிருந்தும் நாம் விடுபட முடியும். அப்போ இந்த ஆசை மற்றும் காமம் இது கீழ்த்தரமாக நிறைவேறாத போது மனதில் பிறக்கும் சினமானது பூர்வங்களுக்கு மத்தியிலிருந்து வெளிப்படுது. அதனாலதான் நம்ம மெடிடேட் பண்றப்ப நம்மள அந்த புருவங்களுக்கு மத்தியில மெடிடேட் பண்ணுங்க, ஒரு சூன்யத்தை மெடிடேட் பண்ணுங்க, ஒண்ணுமே நினைக்க கூடாது, அந்த புருவ மத்தியில உங்களுடைய கவனம் இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு யோகால சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் நாம ஒண்ணுமே நினைக்காம சூன்யத்தின் மீது நம்ம கண்டிப்பா நம்ம மனதை நிலைநிறுத்த முடியாது. அப்ப ஆசையே இருக்கக்கூடாதான்னு கேட்டா, ஆசையே இல்லாம யாராலையும் இந்த உலகத்துல இருக்க முடியாது. ஆனா அந்த ஆசையை எவ்வாறு திசை திருப்ப வேண்டும் அப்படின்னா, பகவானுக்கு சேவை செய்வதில் அந்த ஆசையை திசை திருப்பணும். நான் பாரு இந்த கோயிலை கிளீன் பண்றேன், நான் கோயிலுக்காக நிறைய சம்பாரிச்சு கொடுக்குறேன், நான் சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியை இந்த கோயிலுக்கு கொடுக்குறேன். சோ ஆசை பக்தர்களை பார்க்கறதுக்கு ஆசைப்படணும், பக்தர்கள் பேசுறத கேட்கறதுக்கு ஆசைப்படணும், பகவானுக்கு செய்யறதுக்கு ஆசைப்படணும். இப்படி ஆசையை திசை திருப்ப வேண்டும். ஆசையே இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. எப்படி செயலின்றி ஒருவராலும் இருக்க முடியாதோ அப்ப செயல் செய்யணும். எப்படி செயல் செய்யணும்? பகவானுக்காக செயல் செய்யணும். நான் சமைக்கிறேன்னா பகவானுக்காக அதை ஒரு பகுதி எடுத்து வைக்கணும், அதை பிரசாதமா நான் சாப்பிடணும். நான் எந்த ஒரு தொழில் பண்ணினாலும் பகவானுக்கு அதுல ஒரு பகுதியை தர்றேன். அப்ப நீ எல்லாம் சன்னியாசியா போயிரு அப்படின்னால நம்மளுக்கு சில பிரபுபாதர் அறிவுறுத்தல. சன்னியாசம் அப்படிங்கிறது நாம் இருக்கும், அதாவது பற்று இல்லாமல் இருப்பதே சந்நியாசம்தான். இப்ப ஒரு கோடிக்கணக்காக இருந்தாலும் நம்ம அந்த செல்வத்தின் மீத பற்று இல்லை. ஏன்னா இது என்னுடையது கிடையாது, எல்லாமே பகவானுடையது. எனக்கு இருக்கிற இந்த உடல், இந்த நாடி நரம்பு, எனக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற செல்வம் எல்லாம் பகவானுடையது, எனக்குன்னு எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தா நாம எப்படி நம்மள கோடீஸ்வரன் நினைப்போம்? அப்புறம் அந்த அகங்காரம், பொய் அகங்காரம் நம்ம கிட்ட இருக்காது. அப்ப அந்த நிலையே சந்நியாச நிலைதான். ஆனா எல்லாமே என்னுடையது, இந்த வீடு என் பேர்ல இருக்கு, இந்த உறவினர்கள் என்னுடையவங்க, என் உடல் இருந்து பிறந்ததுனால இந்த பையன் என்னுடையவன், இப்படி நான் எனது அப்படிங்கிறது தான் பற்று.
ஆனா அந்த பற்றை அறுக்கணும் அப்படின்னா பகவான் மேல பற்று கொள்ளும் போது இந்த பற்று பௌதிக பற்று தானாகவே அருந்து விடுகிறது. அப்ப அந்த முதிர்ச்சி வேணும் நம்மளுக்கு. அப்போ ஆசை அருமின் அப்படிங்கிற கோட்பாடு ஏற்றுத்தக்கது கிடையாது. ஏன்னா ஆசையை யாராலும் அறுக்க முடியாது. அப்ப அந்த ஆசையை திசை திருப்பணும். எங்க? பகவான் மேல திசை திருப்பணும். அப்ப பிரம்மதேவர் சரஸ்வதியின் அருள்கடாட்சம் பெற்றவராக இருந்த போதிலும் அவரது இதயம் முழுவதும் காமமும் உலகில் ஆசையும் நிரம்பி அவனது இரு புருவங்களுக்கு மத்தியில் இருந்து சினத்தின் அறிவுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு. அப்ப சரஸ்வதி கடாட்சம் அப்படின்னா என்ன? இந்த பௌதிக உலகில நிறைய பேர் IAS IPS இதெல்லாம் படிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப காமமுடையவர்களா இருப்பாங்க, காம இச்சை கொண்டவர்களா இருப்பாங்க. எதனால? அவங்க சரஸ்வதி கடாட்சம் இருந்தாலும் அவங்கனால அந்த காமத்தை, அந்த ஆசையை, பேராசையை அவங்களால நிறுத்த முடியல. அப்போ கல்வி அறிவு அப்படிங்கிறது ஒன்னும் சிறந்தது கிடையாது. கல்வி அறிவே இல்லாதவன் கூட பக்தியில மிக உயர்ந்த நிலையில இருக்கலாம். எப்படின்னா அவங்க தங்களது புலன்களை அடக்கக்கூடியவர்கள். ஆனா புலன்களை அடக்காத ஒருவன் என்னதான் IPS IAS படிச்சிருந்தாலும், ஏன்னா அவனுக்கு எப்ப வேணா தூங்கலாம், எப்ப வேணா எந்திரிக்கலாம், எதை வேணா செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா ஒரு பக்தனுக்கு நற்குணங்கள் தானாக அமைகின்றது. அவன் நல்லது பேசணும், உண்மையை பண்ணணும், உண்மையே பேசணும், நான் கெட்டது செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்லியே தர வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு பக்தனுக்கு அது இயற்கையாகவே விடுகின்றது. யஸ்யாசிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வே சமய சவாசதே சூரா அந்த ஸ்லோகத்துல வரும். அப்ப பக்தன் எல்லா நற்குணங்களையும் தானே கைவர பெறுகின்றான் அப்படின்னு. அடுத்தது பதம் 27. சாயையா கர்த்தமோ ஜக்ஞே தேவசூத்யாம் பதி பிரபு மனசோ தேகதஸ் சேதம் ஜக்ஞே விஸ்வகிருதோ ஜகத். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரி. மொழிபெயர்ப்பு. மிகச்சிறந்த தேவஹூதியின் கணவரான கர்தம முனிவர் பிரம்மதேவரின் நிழலிலிருந்து தோன்றினார். இவ்வாறு அனைவரும் பிரம்மதேவரின் உடல் அல்லது மனதிலிருந்து தோன்றினார். பொருளுரை. ஜட இருக்கையின் முக்குணங்களில் ஒன்று எப்பொழுதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்த போதிலும் அவை ஒன்று மற்றொன்றில் கலப்பின்றி ஒருபோதும் தோன்றுவதில்லை. ரஜோ மற்றும் தமோ குணம் இவற்றின் அதீத வெளிப்பாட்டில் கூட சில நேரங்களில் சத்துவகுணத்தின் சாயல் படிந்திருக்கும். ஆகையினால் பிரம்மதேவரின் உடல் மற்றும் மனதிலிருந்து தோன்றிய மைந்தர்கள் அனைவரும் ரஜோகுணமும் தமோ குணமும் உடையவர்களாக இருந்த போதிலும் கர்தம முனிவர் போன்ற சிலர் சத்வகுணம் உடையவராக விளங்கினார். பிரம்மதேவர் மனவாசகம் கடந்த உன்னத நிலையில் இருந்த பொழுதும் நாரத முனிவர் அவரிடமிருந்து தோன்றியவரே ஆவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ எப்பவுமே ரஜோகுணம் மற்றும் தமோ குணம் அதிகமா இருந்தாலும் கூட சில சமயம் சத்துவகுணத்தை அதுல படிஞ்சிருக்கும். அப்ப ரஜோகுணமும் தமோ குணத்திலையும் படைப்புல ஈடுபட்டிருக்கிற பிரம்மதேவரிடமிருந்து சத்துவகுணத்தில் இருக்கின்ற உயர்ந்த முனிவர்களும் தோன்றுறாங்க இங்க. சோ பிரம்மதேவர் மனவாசகம் கடந்த உன்னத நிலையில் இருந்த போது நாரத முனிவர் அவரிடமிருந்து தோன்றினார். மனவாசகம் அப்ப கற்பனையெல்லாம் இல்லாத நிலையில நிறைய பேர் கற்பனையிலேயே வாழ்வாங்க. நான் நினைக்கிறதுதான் நான் நினைக்கிறதா சட்டம், நான் நினைக்கிறதா நல்லது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களே நீதிபதி ஆயிடுவாங்க அந்த நேரத்துல. நம்மளுக்கு சட்டம் பொதுவா என்ன சொல்லுது, வேதங்கள் என்ன சொல்லுது, அதை கடைபிடிக்காம நான் செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்னு சிலர் அவங்களே சட்டத்தை உருவாக்கிக்குவாங்க. அந்த மாதிரி மனோபாவத்தில் இல்லாம மனவாசகம் கடந்த உன்னத நிலையில் இருக்கிறாரு பிரம்மதேவர். அப்பொழுதுதான் நாரதர் தோன்றுகிறார். ஏன்னா நம்ம நேத்தே பார்த்தோம், யார் எந்தெந்த எண்ணத்துல இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் கர்ப்பத்துல அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும். கர்ப்பத்துல இருக்கும்போது ஒரு பெண்ணானவள் என்ன செயல்ல ஈடுபடுறாளோ, ரொம்ப கோபமா இருந்தானா அவ குழந்தையும் கோபத்தை காமிக்கும் பிறந்த உடனே. அவளோட குணத்தை ஒத்துதான் நூலை போல சேலைன்ற மாதிரி. அடுத்தது பதம் 28. வாச்சம் துஹிதரம் தன்வீம் ஸ்வயம்பூர் ஹரதீம் மனஹ ஆகாமாம் சகமே சக்த சகாம இதீன ஸ்ருதம். பரீட்சா மாதாஜி. நான் படிக்கிறேன். படிங்க. பரீட்சா. மொழிபெயர்ப்பு. ஓ விதுரனே, பிரம்மதேவர் உடலிலிருந்து தோன்றிய வாக்கு என்னும் அவரது புதல்வி காம இச்சை இல்லாதவளாக இருந்தும் பிரம்மதேவரின் மனதினை அவள் கவர்ந்ததினால் அவர் அவளிடம் பாலுறவு கவர்ச்சி உடையவரானார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பொருளுரை. பலவான் இந்திரிய குரோமோ வித்த
வித்வாம்சம் அபிகர்ஷதி. பாகவதம் 9.9.17. புலன்கள் வெறியும் வலிமையும் மிக்கவையாகும். அவை கற்றறிந்த அறிவாளிகளை கூட குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஒருவன் தனது தாயுடனும் சகோதரியுடனும் மகளுடனும் கூட தனியே வாழ்தல் கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. வித்வாம்சம் அபிகர்ஷதி என்றால் கல்வியில் மிகச்சிறந்த அறிஞன் கூட புலனுணர்ச்சிக்கு பலியாகி விடுவான் என்று பொருளாகும். பிரம்மதேவர் தன் புதல்வியினிடத்து காம இச்சை கொண்ட ஒழுங்கீனத்தை கூறுவதற்கு மைத்ரேயர் தயங்கினாலும் கூட சில வேளைகளில் அவ்வாறு நேர்ந்துவிடத்தான் செய்கிறது என்பதை சுட்டிக்காட்டவே அவர் இதனை குறிப்பிடுகிறார். மேலும் இப்பிரபஞ்சத்திலேயே மிகவும் உயர்ந்த கல்வியறிவு உடையவராகவும் முதலில் தோன்றியவராக இருந்த போதிலும் பிரம்மதேவரே அந்த இழிச்செயலுக்கு கண்கண்ட உதாரணமாக திகழ்கிறார். அவர் பாலுணர்ச்சிக்கு பலியாகிவிட்டார் என்றால் இம்மை இழுக்குகளில் மிக எளிதில் வீழ்ந்துவிடும் மற்றவரை பற்றி என்ன சொல்ல இருக்கிறது? ஒரு குறிப்பிட்ட கல்பத்திலேயே பிரம்மதேவர் இம்முறைகேட்டிற்கு ஆளாகி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆயினும் கீழ்ச்செயல் பிரம்மதேவர் பகவானிடமிருந்து ஸ்ரீமத் பாகவத்தின் மிக முக்கியமான 4 ஸ்லோகங்களை நேரடியாக கற்றுக்கொண்ட கல்பத்தில் நிகழ்ந்திருக்க முடியாது. ஏனெனில் பாகவதத்தில் உள்ள பாடங்களை பிரம்மதேவருக்கு கற்பித்தருளிய பிறகு எந்தவித காரணமும் இல்லை. இதன் குறிப்பு என்னவென்றால், ஸ்ரீமத் பாகவதத்திற்கு கேட்பதற்கு முன்னர் பிரம்மதேவர் உணர்ச்சிக்கு பலியாகி இருக்கலாம். அதனை பகவானிடமிருந்து நேரடியாக பாடம் கேட்ட பிறகு இது போன்ற தோல்விகளுக்கு சாத்தியமே இல்லை என்பதுதான். இந்நிகழ்ச்சியிலிருந்து ஒருவன் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் ஒரு சமூக விலங்காவான். பெண்டிருடன் வரைமுறையின்றி பழகும் அவனது இயல்பு அவனுக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆண்கள் மற்றும் பெண்களிடம், அதிலும் குறிப்பாக இளைய சமுதாயத்திடம் காணப்படும் இது போன்ற சமூக சுதந்திரம் அவர்களின் ஆன்மீக வளர்ச்சி பாதையில் பெரும் முட்டுக்கட்டையாக விளங்குகின்றது. பாலியல் பந்தத்தின் காரணமாகவே பௌதீக பந்தம் ஏற்படுகின்றது. ஆனால் ஆண் பெண் கொள்ளும் வரைமுறையற்ற தொடர்பு ஒரு பெரும் தடையாகும். இதன் பேரபாயத்தினை தமது கவனத்திற்கு கொண்டு வரவே மைத்ரேய மகரிஷி பிரம்மதேவனை உதாரணம் காட்டுகின்றார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ புலன்கள் வெறியும் வலிமையும் மிக்கவை. நம்ம புலன்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பகவானுடைய அந்த பக்தி தொண்டுல ஈடுபட்டிருந்தால் ஒழிய எந்த புலனும் நமக்கு கட்டுப்படாது. அப்போ நாம் பார்த்திருக்கோம், விஷயாமினி வர்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அது ஒண்ணுதான் வழி. உயர்ந்த சுவை ஒன்று கிடைக்கும் போது தாழ்ந்த சுவையை புலன்கள் விட்டுவிடும். நீ ஒண்ணு செய்யாதேன்னு மனத்துக்கு சொல்லும் போது மனதை அதைத்தான் செய்ய தூண்டும். இது இயற்கையாகவே நம்ம மனதை அடக்க முடியாதவர்கள் அப்படிங்கிறது நம்ம பகவத்கீதையில அர்ஜுனனே சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் மனதை நான் அடக்க முடியல, காற்றை கூட அடக்கி விடுவேன். தஸ்யாகம் நிக்கிரகம் மன்யே வாயுர் ஏவ சூதுஸ்கர சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திரிடம் அப்படின்னு சொல்றார். என் மனதை அடக்க முடியல, நான் காற்றை கூட அடக்கி விடுவேன். அப்போ கற்றறிந்த வல்லுநர்கள் கூட சில சமயம் வீழ்ச்சிக்கு உட்படுறாங்க. இது யார நாம சொல்லலாம் உதாரணமா? முனிவர்கள்லயே நம்ம உதாரணம் காட்டலாம். ஆன்மீகத்துல கற்றறிந்த உயர்ந்த ஞானிகள் கூட, துர்வாச முனிவர் எப்படி அடிக்கடி வீழ்ச்சி அடைவார். மேனகை அவங்க மூலமா வீழ்ச்சி அடைந்து தனது 10,000 வருட தவத்தின் பலனை அவர் இழந்தார். இப்படி போன்றவர்கள். இவர் விஸ்வாமித்திரர் காமத்தினால தன் வலிமை இழந்தார். இப்படி முனிவர்கள் கூட தவறியிருக்காங்க. அப்ப இந்த பௌதிக உலகத்துல இதை பத்தி என்ன சொல்ல? எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அவனுடைய புலன்களை அவனால அடக்க முடியாம இப்ப நிறைய பேர் ஜெயில இருக்கிறாங்கன்னு பார்த்தா படிக்காதவங்க தான் இருக்கிறாங்கன்னு கிடையாது. படிச்சவங்க எல்லாமே தன் மனதை அலைப்பாய விட்டதுனால நிறைய தண்டனைகள் பெற்று சிறைச்சாலையில இருக்கிறாங்க. அதுக்கு வெளியிலயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய நம்ம அரசியல்வாதிகளையும் பார்க்கலாம், இன்னும் பல நிலைகள்ல பார்க்கலாம். படிச்சேன்னு சொல்லிட்டு அவங்க பௌதிக பட்டங்களை மட்டும்தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க அதோட புலன்களை அடக்க முடியாம அவங்க பல தவறுகளை செய்ததுனால அவங்க கீழான நிலைமைக்கு போயிருப்பாங்க. அப்ப இங்க பிரம்மதேவர் தான் படைத்த
அந்த வாக் அப்படின்ற நாக்கிலிருந்து படைத்த அந்த வாக் அப்படிங்கிற தன் பெண்ணை, ஏன்னா அவர் தான் படைக்கிறார், அப்ப அவர் தான் தந்தை, தன் பெண் மேலேயே மயங்கிடுறாரு. அப்ப அவங்க புதல்வர்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு சாபம் கூட விடுறாரு. அப்போ இது இந்த கல்பம் கிடையாது, இது இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற கல்பத்துல பிரம்மதேவர் அவ்வாறு நடந்துட்டார். ஏன்னா இத சொல்றதுக்கு மைத்ரேயர் கொஞ்சம் கஷ்டப்படுறார். இப்ப மைத்ரேயர் வந்து விதுரருக்கு சொல்லிட்டு இருக்கார். அப்ப இந்த செய்தியை சொல்றதுக்கு அவர் கஷ்டப்படுறார். ஆனா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்கிறதுக்காகத்தான். இதை வச்சு பிரம்மதேவரே தப்பு பண்ணிட்டார், நான் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ பிரம்மதேவரே அப்படி பௌதிக குணங்களால அலைக்கழிக்கப்படுகிறார், ரஜோகுணம் தமோ குணத்தினால அவர் அந்த செயலை செய்கிறார். அப்போ நாம் எல்லாமே சத்துவ குணத்துல இருக்கணும். அதுக்கும் மேல சுத்த சத்துவ நிலைக்கு போறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். இப்போ பாலியல் பந்தம் தான் உலகத்துல இந்த பௌதிக பந்தம் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கு. நேத்தே நாம பார்த்தது ஒரு ஆண் பெண் என கவர்ச்சி தான் இந்த உலகில் இதுக்கே அடிப்படையா அமையுது. ஆண் பெண் சேரல அப்படின்னா இந்த உலகத்துல மக்கள் தொகை பெருக்கமே கிடையாது. அப்ப அந்த இனக்கவர்ச்சி தான் நம்மளுக்கு அந்த ஹிருதய கிருந்தி அப்படிங்கிற இதயத்துல வந்து அந்த முடிச்சு போடப்படுது. நான் இது என் மனைவி, இது என் குடும்பம், இது என் குழந்தை, இது என் சொத்து அப்படின்னு அப்படியே எல்லாம் முடிச்சும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த முடிச்சுக்குள்ள ஒவ்வொரு முடிச்சுக்குள்ளையும் அவன் சிக்கி அவன் வந்து இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட முடியாம அவன் வந்து தான் இந்த உடம்பு, நான் இந்த குடும்பத்தின் தலைவன், இப்படி நான் எனது அப்படிங்கிறது வந்து அவனுக்கு அதிகமாயிட்டே போறது. அகம் மமேதி அப்படின்னு சொல்லி அகம் மமேதி அப்படின்னு சொல்லி என்னுடையது நான் அப்படிங்கிறது அந்த இது வந்து அவனுக்கு அதிகமாயிட்டே, அந்த பற்று அதிகரிச்சுட்டே போகுது. ஹரே கிருஷ்ணா. 28ஓட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு அத்வைத பிரபுவோட தோன்றிய தினம், அதனால அத்வைத பிரபு பத்தி பார்க்கலாம். இப்போ அத்வைத பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒரு டவுட் மாதாஜி, சொல்லுங்க. மொழிபெயர்ப்புல வந்து சொல்றாங்கல்ல, ஓ விதுரனே, பிரம்மதேவர் உடலிலிருந்து தோன்றிய வாக்கு என்னும் அவரது புதல்வி, அவள் காம இச்சை இல்லாதவளாக இருந்தும் பிரம்மதேவரின் மனதை அவள் கவர்ந்தார் அப்படி சொல்றாங்கல்ல மாதாஜி. ஆமாங்க. பிரம்மதேவர் உடல்ல இருந்தானே தோன்றாங்க அந்த அம்மா, அந்த பெண். ஆமாங்க. வாக் அப்படின்னா சரஸ்வதி தேவி. ஓகே. அப்ப பிரம்மதேவருக்கே அவர் மேல கவர்ந்த ஒரு இது இருக்குங்களா? அதுதான் சொன்னேன்ல மாதாஜி. இப்போ பிரம்மதேவர் வந்து ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் இந்த படைப்புல ஈடுபடும் போது அப்படி ஒரு தவறுதல் நடக்குது, பிரம்மதேவருக்கே அடி சறுக்குது அப்படின்றதுதான். சரி, ஓகே. அப்போ நாமெல்லாம் வந்து எவ்வளவு கவனமா இருக்கணும், பக்தியில தீவிரமா இருக்கும்போது நாம வந்து எவ்வளவு கவனமா இருக்குன்னு இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கணும். ஓகே மாதாஜி. ஏன்னா பிரம்மதேவர் வந்து வேதங்களை எல்லாம் கற்றவர், வேதாந்தி. அவர் வந்து 4 வேதங்களையும் பகவான் வந்து அவருக்கு முதலே உணர்த்திட்டாரு, தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவியே அப்படின்னு. அப்படி இருந்தும் கூட அவர் வந்து தவம் தேவ ஆண்டுகள்ல 1000 ஆண்டுகள் தவம் செஞ்சு பகவானே நேரடியா பார்த்தவர். அப்படி இருக்கிறவருக்கே அப்படி தவறு ஏற்படுதுன்னா நாமெல்லாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத இது மூலமா நாம் கத்துக்கணுமே தவிர, ஐயோ பிரம்மாவே தப்பு பண்ணிட்டார், அதெல்லாம் நான் என்ன அப்படின்னு அலட்சியமா நம்ம நினைக்க கூடாது. கவனமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த லீலைகள்லாம் நம்மளுக்கு சொல்லப்படுது. ஏன்னா பிரம்மதேவர் வந்து மேபி அவர் வந்து அந்தரங்க சக்தியினால ஆட்கொள்ளப்பட்டு அந்த லீலைக்கு அவர் ஒரு பொருளா அவர் அங்க பகவானுக்கு சேவை செஞ்சிருக்கலாம், அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். அவர் தப்பு நிஜமாலுமே செஞ்சாரோ இல்லையோ, ஆனா இவரை வச்சு ஒரு பாடத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் பகவான் நினைச்சிருக்கலாம். கண்டிப்பா. ஓகே. அந்த மாதிரி நாம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அன்னைக்கெல்லாம் ஆண் பெண் சேர விடாம பாத்துட்டு பிள்ளையானால் பையனானால் ஸ்கூல்ல இருந்து ஏன் சேர்ந்து இருக்க மாட்டாங்க, ஒரு தாயும் மகனும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. இப்போ ஏன்னா அந்த காம இச்சையானது எப்ப வேணாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு சர்க்களை தந்துரும். அப்போ ஒரு இளம் பெண்ணும் பஞ்சு நெருப்பு பக்கத்துல வைக்க கூடாதுன்னு அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாம் கோ எஜுகேஷன் சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து சுத்துதுங்க. எல்லாமே மாறி போச்சு. பிள்ளைங்க பசங்க எல்லாமே கிட்ட உட்காடுறது,
உம் அந்த ஹேர் பூச்செண்டாச்சு கேர்ஃபுல்லா பழகிறது எல்லாமே அப்படி இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஓகே மாதாஜி. ஹரே மாதாஜி கிருஷ்ணா மாதாஜி. கல்பம்னா என்னங்க மாதாஜி? மாதாஜி நம்ம 1000 சதுர் யுகங்கள் சேர்ந்து ஒரு கல்பம்னு படிச்சோம் இல்லைங்களா? ஓ, அது சரிங்க மாதாஜி. சரி. அவரோட பிரம்மாவோட ஒரு பகல் ஒரு கல்பம், இரவு ஒரு கல்பம். அப்போ ஓ, அந்த சரி. இந்த கல்பத்துல நடந்தது இல்ல, இது மற்ற ஒரு கல்பத்துல நடந்ததுன்னு சொல்றாங்க. சரி. சரிங்க மாதாஜி. சரிங்க. ஓகே, நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூமா. ஹரே கிருஷ்ணா. அத்வைத ஆச்சாரியர் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். அவர் வந்து முழுமுதற் கடவுள் ஹரியிடம் இருந்து வேறுபடாதவர். நாம படிக்கிறோம் இல்லைங்களா பஞ்ச தத்துவா, ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. அப்ப இந்த அத்வைதர் நாம சொல்றோம் இல்லைங்களா, அவர் யாரு அப்படின்னா, அவர் வந்து முழுமுதற் கடவுள் ஹரியிலிருந்து வேறுபடாதவர். அத்வைதர், அத்வைதம் அப்படின்னா என்ன? ஏகம், ஒன்று அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க அத்வைதர் அப்படின்னா பகவானிடமிருந்து வேறுபடாதவர், பகவானேதான், அவரும் ஒன்றுதான், பகவானேதான் அப்படின்னு. அவர் வந்து பக்தி தொண்டை பரப்புறதுக்காக இங்க வந்தார். மேலுலகத்திலிருந்து விஷ்ணுவோட அம்சம், விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்த அம்சம். அதனால பக்தி தொண்டை பரப்புறதுக்காக இங்க வந்தார். அதனால ஆச்சாரியார், அத்வைத ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லப்படும். ஆச்சாரியார்னு என்ன? ஆச்சாரியர்னா குரு, நம்மளுக்கு சொல்லி தர்றவர். அதனால இவர் ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லப்படுகிறார். அவர் முழுமுதற் கடவுளும் பக்த அவதாரமும் ஆவார். எனவே நான் அவரிடம் தஞ்சமடைகிறேன். இது சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்லப்பட்டிருக்கு 16.5. 16.7 ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியார் அந்த புருஷரின் அம்சம் என்பதால் அவர் புருஷரிடமிருந்து வேறுபட்டவர் அல்லர். உண்மையில் ஸ்ரீ அத்வைதாச்சாரியார் தனிப்பட்டவர் அல்ல, மாறாக அந்த புருஷரின் மற்றொரு ரூபமே ஆவார். எப்படி பகவான் தன்னை வந்து பல விதமா அவர் வந்து தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறாரோ, அதுல அத்வைத ஆச்சாரியரும் ஒருவர். பகவானே அத்வைத ஆச்சாரியரா வர்றார். இப்ப பிரபஞ்சங்களை படைப்பதற்கான எல்லா செயல்களையும் மகாவிஷ்ணு செய்கிறார். ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியார் அவரது நேரடி அவதாரம் ஆவார். ஸ்ரீல அத்வைத ஆச்சாரியார் அவரை பற்றி கேட்பவனும் அவரை புகழ்பவன் யாராயினும் பெருமைக்குரியவனாகிறான். ஏனெனில் அத்தகு செயல்கள் அவனை எல்லாவித அமங்கலத்திலிருந்து விடுவிக்கின்றது. அமங்கலம் அப்படின்னா என்ன? இந்த உலகில இருக்கிறது எல்லாமே அமங்கலம்தான். அப்ப உலகிலிருந்து சீக்கிரம் நாம இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபட முடியும். அப்ப அத்வைத ஆச்சாரியார் பௌதிக பிரபஞ்சத்தை மாயின் மூலமாக படைப்பதை தனது முக்கிய பணியாக கொண்டுள்ள மகாவிஷ்ணுவின் அவதாரமே. மகாவிஷ்ணு ஜகத்கர்த்தா மாயையா சுஜத்யயதः தஸ்யாவதார ஏவாயம் அத்வைச்சாரியா ஈஸ்வர அத்வைதம் ஹரிநாத்வைதாத்தாச்சாரியம் பக்தி சம்சனாத் பக்தாவதாரமீசம் தம் அத்வத்தாச்சாரியம் ஆශ්‍රயே. பௌதிக பிரபஞ்சத்தை மாயின் மூலமாக படைப்பதை தமது முக்கிய பணியாக கொண்டுள்ள மகாவிஷ்ணுவின் அவதாரமே பகவான் அத்வைத ஆச்சாரியார். அவர் முழுமுதற் கடவுள் ஹரியிடமிருந்து வேறுபடாதவர் என்பதால் அத்வைதர் என்றும், பக்தி தொண்டை பரப்புவர் என்பதால் ஆச்சாரியர் என்றும் கூறப்படுகிறார். அவர் முழுமுதற் கடவுளும் பக்த அவதாரமும் ஆவார். எனவே நான் அவரிடம் தஞ்சமடைகிறேன். அத்வைத ஆச்சாரியார் சைத்தன்ய மகாபிரபுவின் தந்தையின் காலத்தைச் சேர்ந்தவர். பகவான் கிருஷ்ணரின் அவதாரத்துக்கு பிறகும் கூட மக்கள் எவரும் கிருஷ்ண பக்தியில் ஆர்வமின்றி இருப்பதால் இந்த உலகின் நிலை கண்டு அவர் மிகவும் வருந்தினார். மக்களின் மறதி காரணமாக மிக மிக ஆழமாக இருந்ததால் சாக்ஷாத் கிருஷ்ணரை தவிர வேறு எவரும் முழுமுதற் கடவுள் மீதான பக்தி தொண்டை பற்றிய அறிவை மக்களுக்கு கொடுக்க முடியாது என்பதில் அத்வைத பிரபு மிகவும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். எனவே சைத்தன்ய மகாபிரபுவை தோன்றும்படி பகவான் கிருஷ்ணருக்கு அத்வைதர் வேண்டுகோள் விடுத்தார். துளசி இலையும் கங்கை நீரையும் அர்ப்பணித்து பகவானின் அவதாரத்திற்காக அவர் கதறினார். பகவான் தம்முடைய தூய பக்தர்களால் திருப்தியடைந்து அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவதரிக்கிறார். அதன்படி அத்வைத ஆச்சாரியரால் திருப்தியடைந்து சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். ஹரி போல். இப்ப சைத்தன்ய மகாபிரபு தோன்றுவதற்கு முக்கிய காரணம் அத்வைத ஆச்சாரியார். ஏன்னா அவர் கௌதம சரிதம் அதுல கௌதமி சரிதம் அதுல படிச்சிருக்காரு. அப்ப அதை ஞாபகம் வருது உடனே, பகவானை எப்படி கூப்பிட்டா அவர் மகிழ்ச்சி அடைவார்னு. உடனே அந்த சாலக்கிராமம் விக்கிரகத்தை எடுத்து கங்கை நீரால் குளிப்பாட்டி துளசி இலையை அர்ப்பணித்து
அவர் கண்கள்ல கண்ணீர் வர ரொம்ப ஆழமா பிரேயர் பண்றார். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒண்ணு என்ன செய்யறாங்க, புண்ணிய காரியங்களை செய்யறாங்க, இல்லைன்னா பாவ காரியங்களை செய்யறாங்க. அப்ப பக்தி தொண்டை பண்றதே கிடையாது. ஏன்னா பக்தி தொண்டுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப மறந்து போச்சு. பகவானை பட்ட மறதியில ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாம் திருப்பி அந்த ஞாபகத்தை கொண்டு வந்து அவங்கள வந்து உங்ககிட்ட கூட்டுக்கணும்னா நீங்களே தான் வரணும் அப்படின்னு சொல்லி கண்கள்ல கண்ணீர் வழியே அவர் பிரார்த்தனை பண்ணி நமக்காக, இந்த பாவப்பட்ட ஜீவராசிகளுக்காக அவர் வேண்டார். அப்பதான் சைத்தன்ய மகாபிரபு இங்க அவதரிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். வேற யாராவது கருத்துக்கள் சொல்றாங்க இருந்தா சொல்லலாம். மாதாஜி, இந்த பக்தி சாஸ்திரி கிளாஸ் எப்பங்க மாதாஜி அது? ஹரே கிருஷ்ணா. நீங்க இது சம்பந்தமா முதல்ல